வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மத்தியானம் சாப்பிட போகுது ஒரு டாபிக் எடுத்து பேசலான்ட்டு இன்றைக்கி பேசுகிறேன். இந்த டாபிக் எதை பற்றினது அப்படின்னா உணவுகளின் சங்கமம். இந்த உணவுகளின் சங்கமம்னா வேறு எதுவும் இல்லை. இப்போ இன்றைக்கி இந்தியாவில் நம்ம எந்த ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து லோ கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். லோ கிளாஸ், ஹை கிளாஸ், எந்த வகையான மக்களாக இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு திருமணம், சடங்கு மாதிரியான பொது விழாக்கள் நடத்தும்போது அவங்க நிறைய ஃபுட்டுக்காண்டி நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சுயநலமான ஒரு நாள் வந்துருச்சு. இது சுயநலம்னு சொல்கிறதா இல்லை பொதுநலம்னு சொல்கிறதான்னு வகைப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது. எவ்வளவோ மக்கள் அதை விருந்துக்காக அழைக்கிறாங்க. அந்த மக்கள் நிறைய விருந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க. எவ்வளவோ ஒரு பகுதி சாப்பிட்றாங்க, பெரும்பகுதி வீணடிக்கப்படுது. ஸோ இது ஒரு வகை. ஒரே நாளில் கிட்டத்தட்ட பல உணவுகளை கொண்டு அடுக்கிடுறாங்க. அதுதான் உணவுகளின் சங்கமம். இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கல்யாண வீடு நடக்க அப்படின்னா அதுக்கு முன்னாடிலாம் ஒரு செஃப் மாதிரி இருப்பாங்க, ஒரு மாஸ்டர், சமையல் மாஸ்டர். அவரை வீட்டாளுங்க கூப்பிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி மெனு கொடுங்க, இதில் இவ்வளோ ஐட்டம் போதும். மேக்ஸிமம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீட்டில் இன்றைக்கி நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படி தான் இருந்தது நிலைமை. ஆனால் இந்த 5 வருஷத்தில் சூழல் மிகவும் மாறி இருக்குது. எப்படின்னா, இப்போ அந்த மாஸ்டரை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையானது, ஒரு கல்யாணம் அப்படின்னா மேக்ஸிமம் வெஜ்ஜு சாப்பாடு தான் பண்ணுவாங்க. நான்வெஜ்ஜு நார்மலாக பெரும்பாலான வீடுகளில் நான்வெஜ்ஜு கிடையாது, வெஜிடேரியன் தான் இருக்கும். சரி, அந்த வெஜ்ஜில் சாப்பாடு என்னதெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரே காலையில் பொங்கல் பண்ணுவாங்க. அது கல்யாண வீட்டில் உள்ளவங்க, நெருங்கின உறவுக்காரங்க மட்டும்தான் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நான் இப்போ இது தமிழகத்தை மட்டும்தான் வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வேறு எங்கேயும் பற்றி நான் பேசலை. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கல்யாணம் காலையில் நடக்கு அப்படின்னா காலையில் இப்போ தான் ரிசப்ஷன் கலாச்சாரம்லாம் மாறிடுச்சு. நான் சொல்கிறது நார்மலாக ஒரு கல்யாணம்னா எப்படி இருக்கும், காலையில் ஒரு பொங்கல் ஒரு 100 பேர் 200 பேர் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு பொங்கலுக்கு ஒரு வடை பண்ணுவாங்க, சட்னி சாம்பார் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் போனால் கூட ஒரு இட்லி வேணால் கொடுப்பாங்க, இவ்வளோதான் நடக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு அவியல், ஒரு பொரியல், ஒரு பச்சடி, ஒரு பாயாசம், ஒரு அப்பளம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் போட்டுட்டு அப்புறம் வெத்தலை பாக்கு போட்டு அன்னைக்குள்ள நாளை முடிச்சுக்கிடுவாங்க. கல்யாணமும் நல்ல சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியாக வீட்டுக்கு போவாங்க. ஆனால் இன்றைக்கான சூழல் அப்படி இல்லை. ரிசப்ஷன் அந்த டைமே மாறிடுச்சு. ரிசப்ஷன் அப்படிங்கிறது பெரும்பாலும் இரவு நேரங்களில் தான் வைக்காங்க. இப்போ மத்தியான நேரத்தில் நம்ம கல்யாணம் வச்சு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டோம். இதுதான் ஒரு சரியான ஒரு சூழல், சரியான ஒரு நேரமாக இருந்தது. ஒரு விருந்து கொடுப்பதற்கு மதியம் விருந்து தான் சரியான ஒரு நேரம். ஆனால் இப்போ நம்ம கலாச்சார மாற்ற போக்குகளில் என்ன பண்ணிட்டாங்க, இரவு விருந்தாக்கிட்டாங்க. இரவு விருந்துங்கப்போ என்ன ஆகுது, சரி இரவு விருந்து ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் கூட இல்லை, கிட்டத்தட்ட பல்வேறு ஐட்டங்கள் அடுக்கி பிறக்கி வச்சுருக்கிறாங்க. வெஜிடேரியன் தனியாக இருக்குது, நான் வெஜிடேரியன் தனியாக. சரி, வெஜிடேரியனில் அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், நான் வெஜிடேரியனில் என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், அதுக்குன்னு தனித்தனி ஸ்டால்கள் வச்சுட்டாங்க. முன்னாடி பரிமாறக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்தது. இன்றைக்கி நம்மளே எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு பஃபே சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது நான் சொல்கிறது பெரும்பாலும் இந்தியாவில் நடக்கக்கூடிய திருமணங்களில், கல்யாணங்களில் 80% ஆஃப் கல்யாணம் இப்படி தான் நடக்குது. இதில் பெரிய பணக்காரங்க வீட்டு கல்யாணம் நம்ம சொல்லவே வேண்டாம். இது நான் சொல்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்க கடன் வாங்கியாவது கல்யாணம் நடத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். சாப்பாட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் செலவழிக்கிறாங்க. இப்போ நான் முன்னாடி சொன்னேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கல்யாணம் நடந்தது, ஒரு மாஸ்டரை கூப்பிட்டு நம்ம இப்படி இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கான சூழல் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே கேட்டரர்ஸ், அந்த கேட்ரிங் நடத்துகிறவங்க, அவங்க மொத்த கான்ட்ராக்ட் எடுத்து மொத்தமாக நாங்கள் இவ்வளோ இதுதான் பேக்கேஜ், இதில் இன்னும் ஐட்டங்கள்லாம் வந்துடும், உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி சொல்லி மொத்தமாக எடுத்துடுறாங்க. மொத்தமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜங்க் ஃபுட்டு மாதிரி ஆயிடுது. அதுவும் இரவு நேரங்களில் நம்ம என்னதெல்லாம் சாப்பிட்றோம், பாப்கார்ன், ஐஸ்கிரீம், பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி,
அப்புறம் வந்து ஃப்ரை ஐட்டங்களில் நிறைய சிக்கன், லாலிபப் சிக்கன், பெப்பர் சிக்கன், இடியாப்பம், தோசை, வெரைட்டியாக ஸ்வீட்டில் எத்தனையோ டிஷ்ஷு. இப்போ நம்மெல்லாம் முன்னாடி வந்து பாயாசத்தை தவிர கல்யாண வீடுகளில் வேறு எதுவும் பெருசாக வந்து பரிமாறிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி இல்லை. ஒரு ராஜஸ்தானி டிஷ்ஷோ, நமக்கு வந்து காஜர்கா அல்வா வேணுமா, காஜர் அல்வா கிடைக்குது, அப்புறம் மூங் தால் அல்வா கிடைக்குது, என்னென்ன அதாவது வந்து லஸ்ஸி டைப்பில் உள்ளது எல்லா பானங்களும் வந்து நமக்கு குடிக்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த கலாச்சார போக்கே வந்து நமக்கு வந்து மாற்றிருக்குது. இந்த கலாச்சார போக்கு வந்து ஒரு வகையில் வந்து ஒரு வளர்ச்சியான பாதையில் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாலும், ஆனால் மேக்சிமம் இதில் வந்து நமக்கு வந்து உடல் உபாதைகளும் ஆரோக்கியமற்ற ஒரு சூழலும் வந்து உருவாகியிருக்குது. இதுக்கு நான் முக்கியமாக இன்னொரு காரணம் என்ன சொல்வேன்னா, நிறைய பேர் பைசாவே இல்லாதவங்க கூட கடன் வாங்கியாவது கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இரவு நேரங்களில் நம்ம அதிகமான இந்த சாப்பாடை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடல் உபாதை கண்டிப்பாக வரும். ஒரு நாள் வந்து விருந்து சாப்பிட்டா 3-4 நாள் சாப்பிடாத அளவுக்கு நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப அதுக்கான சூழ்நிலையை வந்து இழந்துருது, நார்மலான ஒரு சூழ்நிலையிலிருந்து இழந்துருது. ஸோ மக்களே, நம்ம எல்லோருமே விழிப்புணர்வு அடைவோம். கொஞ்சம் விருந்து விசேஷங்களில் நம்ம என்னென்ன மாதிரியான உணவை வந்து கட்டுப்படுத்தணும்னு ஒரு வகையான நமக்கு நாமே செஞ்சாதான் உண்டு. நன்றி நண்பர்களே. பாய், see you. நான் மீண்டும் உங்களை வந்து அடுத்து ஒரு வீடியோவில் நல்ல டாப்பிக்கோட சந்திக்கிறேன். பாய்.